இந்த நாட்டை நாசமாக்கிய தரப்புகள் இணைந்து நடத்தும் நுகைகுடை கூட்டத்தில் பங்கேற்கும் அளவுக்குத்தான் முட்டாள் அல்ல என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிப்பீடம் வருவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட மேலும் சில கட்சிகள் இணைந்து நுகைகுடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி முன்னெடுக்கவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே பொன்சேகா இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், எதிரணி தரப்பில் உள்ள கட்சிகளின் அரசியல் நடவடிக்கையானது நாடு மற்றும் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையவில்லை. அதனால்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அந்த முகாமிலிருந்து வெளியேறிவிட்டேன். நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் மீண்டும் ஆணி வழங்கக்கூடாது. இதேவேளை தமது தரப்பில் உள்ள குறைகளை ஆளும் கட்சியும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையேல் மக்கள் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் எனவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார்.